எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்கான். இன்றைக்கி 8 ஜனவரி 2026க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நிஃப்டி ஸ்பாட்டு பொறுத்த பார்த்திங்கன்னா 26,146 நிற்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஃப்யூச்சர் 26,237 நிற்கிது. ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ப்ரீமியமாக பார்த்திங்கன்னா 97 ரூபா ப்ரீமியம் கிடச்சிருக்கு. 97 ரூபா ப்ரீமியம் கிடச்சிருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் நமக்கு ஒரு இந்த மூவ்மெண்ட் போகும்போது அப்போ நிஃப்டி எப்படி மூவ் ஆகிருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி எப்படி மூவ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி நெகட்டிவில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீமியம் லெவலும் குறைஞ்சிருக்குது. அப்போ மறுபடியும் ஒரு கேப் அப் கொடுத்துட்டு திருப்பி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தோணுது. ஸோ நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக தான் இருக்குது. பார்க்கலாம் எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது நிஃப்டி எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகலாம், என்ன நம்பர்ஸ்லாம் தொடரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26,189, 26,189, 26,387, 92, 25,894, 26,153, 223, 127, ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகலாம். அதே மாதிரி 26,147, 26,043, 26,104 இதெல்லாம் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி மூவ் ஆகுதுன்னு. அதே மாதிரி நம்ம எடுத்துருக்கிறது 26,100, 26,200 அப்படிங்கிற 2 ஸ்ட்ரைக் எடுத்து தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 ஸ்ட்ரைக் என்ன மாதிரி நமக்கான ரிசல்ட் தரும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இந்த ப்ரீமியம் எப்படி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு ப்ரீமியம் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 129 ரூபாய்க்கு சி, அப்புறம் 136, 143, 123, 69, 77, 13 ரூபா, 147 ரூபா. ஸோ இதெல்லாம் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பி சைடில் பார்த்திங்கன்னா 116, 123, 129, 103, 110, 69, 73, 147, 113. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் மறுபடியும் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கலாம். கிட்டத்தட்ட இப்போ நமக்கு ப்ரீமியம் 97 ரூபா இருக்குது. ஸோ நமக்கு 37 ரூபாய்க்கிட்ட நிஃப்டி மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ மைனஸில் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கனால என்ன மாதிரி நமக்கு கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 60 பாயிண்ட்டுக்கிட்ட ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட்டு 50 to 60%, 60 பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணி, நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்பைரி எதுவும் இல்லை. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ சென்செக்ஸ் எக்ஸ்பைரி என்ன மாதிரி மூவ்மெண்ட்டு கொடுக்கும் அப்படின்னு நாளைக்கு பார்க்கலாம். ஸோ ஒருவேளை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாங்களா, இல்லை நெகட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாங்களா, இல்லை 60 பாயிண்ட் நமக்கு கிடைக்குதா, இல்லை அந்த 60 பாயிண்ட்ஸை பிரித்து 30 கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். 30-30னா காலில் ஒரு 30 பாயிண்ட்டும், காலில் ஒரு 30 பாயிண்ட்டும், புட்டில் ஒரு 30 பாயிண்ட் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ 30 பாயிண்ட்டுங்கிறது ஸோ 2 சைடும் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ பார்க்கலாம் இது எந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு. அதே மாதிரி மார்க்கெட் சென்டிமெண்ட்டும் பாசிட்டிவாக இருக்குது. யூஎஸ்லாம் பார்க்கலாம். இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் மேலேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை எந்தாவது கேப்பை அப்போ ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதா, அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.